இன்னைக்கு டச் மீ நாட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வச்சு ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு லாங்குவேஜ் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2009ல் மாருதி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் 3 லேடிஸை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் தீ வச்சு எரிக்கிறான். அதனால அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே நடக்குது. அதே அபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம கதையோட 2 ஹீரோஸும் இருக்காங்க. ஒரு ஹீரோ ராகோ, இன்னொரு ஹீரோ ரிஷி. அந்த அபார்ட்மெண்ட்டில் நடந்த சம்பவத்தினால ரிஷியோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க. ரிஷி அந்த அபார்ட்மெண்ட்டில் மயக்கம் போட்டு விழ ராகோ தான் ரிஷியை தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்துறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரிஷிக்கு சைக்கோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் கிடைக்குது. ஏதாவது பொருளையோ இல்ல ஒரு நபரையோ தொட்டா அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் ரிஷிக்கு தொடு உணர்ச்சி மூலியமா தெரிய வரும். இப்படி ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் ரிஷிக்கு கிடைக்குது. இந்த சூப்பர் பவரை வச்சு ஃபியூச்சரை பார்க்க முடியாது, ஆனா பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். படத்தோடைய ஹீரோயின் அவங்களுடைய அப்பா அதே அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரு தான் கொலை பண்ணது. இந்த அபார்ட்மெண்ட் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவரு தான் அப்படின்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலேயே ஹீரோயினோட அப்பா கொலை பண்ணல. இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 10 வருஷம் ஆகுது. ரிஷியும் ஹீரோயினும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ராகோ இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாரு. இப்ப 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்குது. 3 லேடிஸ் அதே மாதிரி கத்தியால குத்துப்பட்டு இறந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கேஸுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாருதி அபார்ட்மெண்ட் கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ராகோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மை என்ன? ஹீரோயினோட அப்பா அந்த கொலையை செய்யலைன்னா வேற யாரு செஞ்சிருப்பாங்க? ஹீரோ தன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணா? ஹீரோ ரிஷியும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா? உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா? ரிஷியோட பிளாஷ்பேக்ல நடந்த சம்பவங்கள் என்ன? அந்த பிளாஷ்பேக்குக்கும் இந்த கொலகாரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப் சீரிஸோடைய கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான கதை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகேஸ், இப்போ நடக்கிற ஒரு கொலைகேஸ், இந்த 2 கொலைகேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 2 கொலைகேஸையும் ஹீரோ தன்னோட சூப்பர் பவர் வச்சு எப்படியெல்லாம் இந்த கொலகாரனை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத டைரக்டர் நினைச்சிருந்தா ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்கலாம். ஆனா டைரக்டர் அப்படி நினைச்சு எடுக்கல போல. கதை மட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்தடுத்த எபிசோட்ல வரல. சில இடங்களில் எபிசோட்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் வருது, உடனே அதை டல் பண்ணிடுறாங்க. கிடைச்ச சூப்பர் பவரை ஹீரோ நல்லாவே பயன்படுத்தல. சின்ன வயசுலேயே கிடைச்ச சூப்பர் பவரை காலேஜ் வரைக்குமே அந்த சூப்பர் பவரை அவர் டெவலப் பண்ணாமையும் இருக்காரு. அதை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சூப்பர் பவர் கையில வச்சுட்டு சும்மா இருக்காரு ஹீரோ. சூப்பரான சூப்பர் பவர் கொடுத்து சும்மாவே வச்சிருக்காங்க ஹீரோவை. ஃபைனல் எபிசோடு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமும் கில்லரை கண்டுபிடிக்காமே இருக்காங்க. ஏட்டா சீசன் 2க்கு லீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு லீட் கொடுத்து வச்சிருக்காங்க. மொத்த சீசனையும் இந்த ஒரே சீசன்ல முடிக்க வேண்டியது. சூப்பரான கதை, பக்காவான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா டச் மீ நாட் அப்படிங்கிற இந்த சூப்பர் ஹீரோ வெப் சீரிஸ் சூப்பராக வந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேவில் சொதப்படனாலையும் ஜவ்வாய் எபிசோட இழுத்துட்டு போனதுனாலையும் இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே ஆவரேஜான ஒரு வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் இந்த வெப் சீரிஸ்க்கு சீசன் 2 வேற வரப்போகுது. அந்த சீசன் 2 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எடுங்க. கதை மட்டும் சூப்பராக இருந்தால் பார்த்தாது, கதையை சொல்கிற விதமும் சூப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். டோட்டலாக சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான கொஞ்சம் சுமாரான சூப்பர் பவரோட ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ் தான் இது. இந்த வெப் சீரிஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. இவ்வளோ பெரிய சூப்பர் பவர் கொடுத்துட்டு அதை போய் இவ்வளோ கொஞ்சம் ரொம்பவே மொக்கையாக எடுத்த மாதிரியே இருக்குது. எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வேறு லெவல் ஒரு வெப் சீரிஸாக இருந்திருக்கும். இப்போ டச் மீ நாட் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.